இப்போ நம்ம எத்தனாவது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 19th எக்ஸசைஸ் டைனமிக் மெமரி அலகேஷன் allocate. ஓகேங்களா, என்னென்னா நம்ம ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம், அது என்ன ஆகும்னா டைனமிக்காக சேஞ்ச் ஆகும் ரன் டைமில். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி தான் அதுதான் allocateன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, allocate. ஓகே, இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம போகலாம். இது எப்பவும் போல் கிளிக் பண்ணி இப்போ எப்பவும் போல் ஃபைல் ஓப்பன் பண்ணி 19th எக்ஸசைஸில் லாகின் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். 2 3 4 5 வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் என்ன வந்திருக்குது அப்படின்னா, இங்கே பாயிண்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்டிஜரில். ஓகே, allocate. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ரோன் காலம் சைஸ், ரோன் காலத்தில் நம்ம சைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ரோன் காலத்தில் நம்ம வேல்யூ எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். பட் ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாக்காக தான் என்ன பண்ணும், டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். சரிங்களா, நீங்கள் எத்தனை ரோஸ் கொடுக்கலாம், காலம்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் அது ஸ்டோர் ஆகுறது எப்படி வந்து ஸ்டோர் ஆகணும், ஒரு சிங்கிள் பிளாக்கில் மட்டும்தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும், வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்து allocateன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள் a = இன்டிஜர் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, இன்டிஜர் பாயிண்டர் நம்ம அங்கே கொடுக்குறோம், allocateன்னு கொடுக்குறோம். m into n into size of integer value. ஓகேங்களா, அப்போனா ரோன் காலத்தில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரோன் காலத்தில் நம்ம கொடுக்குறோம், அதுதான் m, n. ஓகேங்களா, இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து செக் பண்ணும். ஓகேங்களா, செக் பண்ணி அது என்ன பண்ணும், ரோவில் எவ்வளோ கொடுக்குறாங்க, காலத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூ கொடுக்குறோம். அது ஒன் டைம் வந்து ரீட் பண்ணும், ஒரு சிங்கிள் பிளாக்கில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்பவும் போல் Alt F9 கம்பைல் பண்ணுறோம், என்டர் தட்டுறோம். இப்போ ரன் பண்ணுறோம், Control F9 தட்டுறோம். இப்போ பாருங்கள் என்ன வந்துரு, கிவ் த வேல்யூ ஆஃப் ரோ m அண்டு காலம் n. இப்போ எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4, என்டர் தட்டுறோம், ரோன் காலம் கொடுத்துட்டோம் 2. இப்போ எத்தனை 4 × 2 = 8. ஸோ 8 வேல்யூ நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டோங்களா, என்டர் 8 வேல்யூஸ் 1 by 1 அப்படின்னா இப்போ வந்து வேல்யூ நம்ம கொடுக்குறோம். எப்படின்னா 8 வேல்யூஸ் 8 7 6 5 4 3 2 1. இப்போ நம்ம ஒரு 8 வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோம். அது எப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாக்கில் ஒரே ரோவில் வந்து ஸ்டோர் பண்ணும். பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 19th எக்ஸசைஸ். ரன் பண்ணுற டைமில் என்ன பண்ணோம், அதோட சைஸை எடுத்து வச்சுக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு நம்ம சைஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து 2 × 2. இப்போ எத்தனை 4 வேல்யூஸ் என்டர் தட்டுறோம். எத்தனை என்டர் 4 வேல்யூஸ் 1 by 1. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 1 2 3 4 இப்போ கொடுக்குறோம். இப்போ நம்ம வேல்யூ வந்து 4 வேல்யூஸ் நம்ம கொடுத்துறோம். இப்போ ரன் பண்ணுற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாக்கில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஒரே ரோல்ஸில். ஓகே, இப்போ என்டர் தட்டுங்க. ஸோ இதுதான் வந்து 19th எக்ஸசைஸ், அதுதான் allocateன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, allocateங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாக்கில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா, இந்த அவுட்புட்டை பாருங்கள் தெரியும். ஓகேங்களா, இது எப்பவும் போல் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வேர்டு ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து 19th எக்ஸசைஸு. ஓகே, தேங்க்யூ.